ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, புடலங்காவை என்னடா ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா. புடலங்காய் எப்போவுமே நம்ம பொரியல் பண்ணி பார்த்துருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்குமே அப்படின்னு இன்ஸ்டா நோண்டி பார்த்துருந்தேன். அப்போ ஒருத்தங்க இதை பண்ணி காமிச்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஈஸியாக இருந்தது. பூண்டு, மலாத்தல், ஜீரகம் இது ரெண்டு பிறுபிறுன்னு திரிச்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு, கருவேப்பிலை, புடலங்காய் இத்தனையும் போட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேகட்டும், நல்லா கொஞ்சம் வெந்துடும். நல்லா புது புடலங்கன்னா நல்லா சீக்கிரமே வெந்துடும். அதை வெந்து வேகிற நேரத்தில் இந்த ரெசிபி நான் எங்கே பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்ஸ்டாவில் நோண்டிட்டு இருக்கும்போது பெரிய யூடியூபர் ஒருத்தங்க தான் இந்த ரெசிபி போட்டாங்க. அது யாருன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மிளகாத்தில் நம்ம பூண்டு இதெல்லாம் ஜீரகம்லாம் போடும்போது கொஞ்சம் நல்ல சுள்ளுன்னு காரமாக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெந்தோடனே நான் அரைச்சி வச்சுருக்க விழுதெல்லாம் போட்டுட்டேன். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு நான் சோறுக்கு வச்சு சாப்பிடும்போது உண்மையிலே சொல்கிறேங்க, வேறு லெவலில் இருந்து. நீங்கள் ஏற்கனவே நம்ம பிக் பாஸில் இந்த பூண்டு துவையல் பண்ணாங்களா, அதில் நம்ம அந்த பூண்டு மலாத்தில் திரிச்சு போட்டாங்களா, அதே மாதிரி தான். பட் வேறு லெவலில் டேஸ்ட் ஆகுது. இது கேரளா ஸ்பெஷல் தான். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன செய்யணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜி.